அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் தொடர்பான கருத்துக்களை முன்வைக்க மக்களவையில் திமுக எம்பி கனிமொழிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழியின் பேச்சை எதிர்த்து பாஜக எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, மக்களவை நிகழ்வுகளை விரிவாக சொல்லலாம். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தற்பொழுது பதிலை முன்வைத்திருக்கிறார். அப்பொழுது ஆளுநர் தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பதற்கு அவருக்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் மீது தாக்குதலை நடத்த ஐடி, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை போன்ற துறைகளை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். தற்பொழுது புதியதாக ஆளுநர் என்னும் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை கனிமொழி வைத்த பொழுது அதற்கு கடும் எதிர்ப்புகளை பாஜக தரப்பானது முன்வைத்தது. அதனை ஏற்று அவருடைய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக மக்களவை சேரில் இருக்கக்கூடிய ஜெகதாம்பிகா பால் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். இதனால் தற்போது மக்களவையில் சற்று நேரம் கடும் அமைதியானது நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.